உத்தம மனஸ்தாப ஜெபம். என் ஆண்டவரே, அளவிலா நேசத்துக்கு பாத்திரமாய் இருக்கிற தேவரீருக்கு பொருளாத பாவங்களை செய்தபடினாலே முழு மனதுடனே தூக்கப்படுகின்றேன். இனிமேல் சுவாமி, தேவரீருடைய உதவியினாலே நான் ஒருபோதும் பாவம் செய்யேன் என்றும் பாவங்களுக்கான காரணங்களை எல்லாம் விட்டுவிடுவேன் என்றும் கெட்டி மனதுடனே வாக்கு பண்ணுகிறேன். எங்கள் நாயகன் இயேசு கிறிஸ்து பாடுபட்டு அடைந்த மட்டில்லாத ஒருவர்களை பார்த்து, என் பாவங்களை எல்லாம் பொறுத்தருளும் சுவாமி, என் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி, என் பாவங்களை எல்லாம் பொறுத்தருளும் சுவாமி. ஆமென். சிலுவை பாதை முடிந்த நிகழ்வுதான், ஆயினும் அதிகம் வாழ்வில் தொடரும் பாதை நிகழ்வாக அமைந்துள்ளது. சிலுவை பாதையின் ஒளியில் வழியில் நம் வாழ்க்கை பாதையை சீர் செய்து நமது ஆன்மீகத்தை அழகுபடுத்த தகுந்த காலமாக தபசு காலம் அமைந்துள்ளது. சிலுவை பாதையின் சிந்தனைகள் எம் வாழ்க்கை பாதையை ஆன்மீக சிகரத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும். அன்று நடந்த சிலுவை பாதையின் நிகழ்ச்சிகள் இன்று எம் வாழ்க்கை பாதையில் வந்து போகின்றன. எம் வாழ்க்கை நிகழ்ச்சிகள் சிலுவை பாதையின் நிகழ்ச்சிகளோடு ஒன்றித்து போக மனம் திருந்துங்கள். நற்செய்தியை நம்புங்கள். இறை வேண்டலில் இணைந்து கொள்ளுங்கள். இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளோடு நமது வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க புறப்படுவோம். இந்த பாடலுடன் இணைந்து கொள்வோம். கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. செபம். ஒளிகாட்டி வழிகாட்டும் இயேசுவே, எமது வாழ்க்கை பாதையில் ஒளிகாட்டி வழிகாட்டும் அப்பா. ஆமேன். சர்வதயாபர இயேசுவே, பாவிகளாயிருக்கிற எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மண்ணால் மனிதனை உண்டாக்கி திவ்ய கருணையால் வல்லவனாக்கி அவன் கையால் பாடுபட திருவுளமான என் தயாபர இயேசுவே, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் பண்ணுகின்றோ.
முதலாம் நிலை குவிந்தன குற்றச்சாட்டுக்கள். லூக்கா நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 23 திருவசனம் 21. ஆனால் அவர்கள் அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். கூக்குரல்கள் குவிந்தன, குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டன. சமயத்துக்கு எதிரானவன், சம்பிரதாயத்தின் விரோதி, ஓய்வு நாட்களை அசிங்கப்படுத்தியவன், சாத்தானின் நண்பன், தன்னையே கடவுளாக்கினான். பாவங்களை பாவி இவன் மன்னித்தான். புதிய வானம் புதிய பூமி என்று பழைய பழக்க வழக்கங்களை, கலை கலாச்சாரங்களை அழித்தான். சீசரை எதிர்த்தான். மக்கள் செய்த பாவங்களை மன்னித்தவர் செய்யாத பாவங்களுக்காக உபாதைப்பட்டார். உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் கல்லெறியட்டும் என்ற வார்த்தையின் வழியாக பாவி பெண் மகதலாவிற்கு வாழ்வளித்தார் இயேசு. அடுத்தவர் மீது நீங்கள் சாட்டிய குற்றச்சாட்டுக்கள் எத்தனை எத்தனை! நீங்கள் இட்ட தப்பான தீர்ப்புகள் எத்தனை எத்தனை! நீ குற்றவாளி, நான் சுற்றவாளி, என்னில் பாவம் இல்லை, உன்னில்தான் பாவம் உண்டு என குற்றச்சாட்டுக்களை அடுத்தவர் மீது குவிக்கின்றோம். இயேசுவின் பொன்மொழி உங்கள் காதில் ஒலிக்கிறதா? முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். பின் அடுத்தவர் கண்ணிலிருந்து துரும்பை எடுப்பதற்கு உங்கள் கண்கள் நன்றாக தெரியும். எங்கள் குற்றங்களையும் அடுத்தவர் குற்றங்களையும் மன்னிக்க வரம் வேண்டி செபம். ஒளிகாட்டி வழிகாட்டும் இயேசுவே, தப்பான எங்கள் தீர்ப்புகளால் பாதிக்கப்பட்டவர்களை ஆசீர்வதியும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் பண்ணுகின்றோ. இரண்டாம் நிலை சுமத்தப்பட்ட குற்றங்கள் இயேசுவை குற்றவாளி ஆக்கின. தூய லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 23 வசனம் 23. அவர்கள் அவரை சிலுவையில் அறைய வேண்டுமென்று உரத்த குரலில் வற்புறுத்தி கேட்டார்கள். அவர்கள் குரலே வென்றது. குற்றமில்லா குற்றங்கள் அவர் மீது சுமத்தப்பட்டன. ஆதாரமற்ற அநியாயங்கள் முன்வைக்கப்பட்டன. இயேசுவின் மனிதாபிமான புரட்சி கருத்துக்கள் அவர்களுக்கு புரியவில்லை. புரளியை கிளப்பிவிட்டார்கள். அவர்களது உலக பார்வைகள் சுயநலத்தின் பார்வைகள். சம்பிரதாயத்தின் காப்பாளர்கள், சமயத்தின் வல்லுநர்கள். ஒரு உயிரை கொன்றாவது சமயத்தை காப்போம் என்றவர்கள் இயேசுவின் புரட்சிகளை புரிந்து கொள்ளாமல் குற்றங்களை சுமத்தினார்கள். சம்பிரதாயங்கள் சமயங்களை எப்படி கண்ணோக்குகின்றேன்? வெளிவேடமான வழிபாடா, உள்ளத்திலிருந்து ஊற்றெடுக்கும் உன்னத வழிபாடா? நான் சொல்லும் சுபத்தை வாழ்ந்து காட்டுகின்றேனா? நான் பாடும் பாடலின் வரிகளை என் வாழ்க்கை வெளிப்படுத்துகின்றனவா? அடுத்தவரை திருத்த முன்னால் முதலில் உன்னை திருத்து, உலகம் திருந்தும் என்று சொல்வார்கள். அடுத்தவர் மீது சுமைகளை சுமத்தாதே, அது அவர்கள் வாழ்க்கையை பாதிக்கலாம். உன் வாழ்க்கையில் அடுத்தவரிடம் இருக்கும் நன்மையை கண்டு அவர்களை பாராட்ட பழகிக்கொள். நாம் அடுத்தவர் மீது சுமத்திய குற்றச்சாட்டுகளுக்காக மனம் வருந்தி செபிப்போமாக. ஒளிகாட்டி வழிகாட்டும் இயேசுவே, நாங்கள் யார் மீது குற்றங்களை சுமத்தி யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களையெல்லாம் ஆசீர்வதித்தருளும்.
ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் பண்ணுகின்றோ. மூன்றாம் நிலை, வீழ்ச்சியிலும் எழுச்சி. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 9-13. பின் ஏன் நீ ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்து அவர்தம் பார்வையில் தீயது செய்தாய்? இத்தியன் உரியாவை நீ வாளுக்கு இரையாக்கி அவன் மனைவியை உன் மனைவியாக்கிக் கொண்டாய். அம்மோனியரின் வாளால் அவனை மாய்த்து விட்டாய். அப்போது தாவீது நாத்தானிடம், நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து விட்டேன் என்று சொன்னார். இயேசு தெய்வமகன், அவருக்கு தெய்வ சக்தி உண்டு. பாவம் தவிர அவர் சகல மனித குணாதிசயங்களையும் கொண்டிருந்தார். பலரைப் போல் அவருக்கும் பசியெடுத்தது, உறக்கம் வந்தது, நட்பு மலர்ந்தது, கோபம் வந்தது. அதுபோல சோதனைகளும் வேதனைகளும் அவரை விட்ட பாடில்லை. உடம்பில் உறுதி இல்லாததால் மண்ணில் விழுந்தார். இத்தோடு எல்லாம் போதும் என்று விழுந்தவர் வீழ்ந்து கிடக்கவில்லை. லட்சியம் அவரை தட்டி எழுப்பியது. அது அவருக்கு துணிவை தந்தது. எழுந்தார், தம் லட்சியத்தை நோக்கி முன்னேறினார். எங்கள் வாழ்விலும் சறுக்கல்கள் வந்ததுண்டு, மனச்சோர்வுகள், உடல் சோர்வுகள் வந்ததுண்டு. எங்கள் பாவம் என்னும் வீழ்ச்சிக்கு எங்கள் பலவீனமே காரணம். அதனால் பாவத்தில் விழுந்ததுண்டு, திரும்ப திரும்ப விழுந்ததுண்டு. சில சமயங்களில் அடுத்தவர்களையும் பாவத்தில் விழுத்தி விடுகிறோம். நாங்களும் பாவத்திலிருந்து விழித்தெழுவோம். விழுந்து கிடப்பவர்களையும் எழுப்ப கை கொடுப்போம். பாவத்தில் விழுந்து எழுந்திருக்க முடியாதவர்களுக்காக மனம் வருந்தி சுபம் செய்வோம். ஒளிகாட்டி வழிகாட்டும் இயேசுவே, பலவீனர்களாகிய நாம் பாவத்தில் வீழ்ந்தாலும் எழுந்திருக்க அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் பண்ணுகின்றோ. நான்காம் நிலை, இதயங்கள் பேசின. புனித லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 வசனம் 34-35 வரை. சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ராயேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். மது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். அன்னை மரியாளும் மகன் இயேசுவும் சொற்களால்
பேச முடியவில்லை. ஆயினும் அவர்களின் இதயங்கள் பேசின. மகனது இதயம் பேசியபோது, அம்மா, நான் உங்களிடம் கற்றுக்கொண்டது இறை வார்த்தைக்கு செவி மடுத்து செயற்பட வேண்டும் என்பதைத்தான். அதை இப்போது செயற்படுத்துகின்றேன் அம்மா. நான் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் சித்தத்தை நிறைவேற்றுகின்றேன் அம்மா. அம்மாவின் இதயம் பேசியது. மகனே, இந்த நிலையில் உன்னை பார்ப்பது எனக்கு கஷ்டமாக இருக்கு. ஆயினும் பரமதந்தையின் சித்தப்படி வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்து. அன்னை இந்த வீர வார்த்தைகளை சொன்னபோதும் விம்மி விம்மி அழுதாய். உன் தியாகத்தால் ஒருவர் வாழ்வு பெற்றால் நீ கைமாறு பெறாமல் போக மாட்டாய். இயேசுவை கருத்தாங்கி பெற்றெடுக்க அன்னை மாபெரும் தியாகம் செய்தார். ஒப்பந்தமான திருமண வாழ்க்கை தடைப்பட்டது. ஊருக்குள்ளே அவப்பெயர் ஏற்படும் சூழ்நிலை உருவாகியது. ஆயினும் அவர் வார்த்தையை நம்பினார். இப்போது கூட இறை வார்த்தையை நம்பி தன் திருமகன் இயேசுவை பலியாக ஒப்புக்கொடுக்க முனைந்தார். அன்னையின் வழியை பின்பற்றி என் விருப்பம் அல்ல, உன் விருப்பத்தையே வாழ்ந்து காட்ட வரம் வேண்டுவோம். சுயநலத்தோடு வாழ்ந்த குற்றங்களுக்காக செபம். ஒளி காட்டி வழி காட்டும் இயேசுவே, தபசு காலத்தில் எமது விருப்பங்களை ஒருத்து அதன் வழியாக அடுத்தவருக்கு வாழ்வு தர வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் பண்ணுகின்றோ. நிலை 5. உதவும் கரங்கள். தூய லூக்கா எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அவர்கள் இயேசுவை இழுத்துச் சென்று கொண்டிருந்த போது சீரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் என்பவர் வயல் வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார். அவர்கள் அவரை பிடித்து அவர் மேல் இயேசுவின் சிலுவையை வைத்து அவருக்கு பின் அதை சுமந்து கொண்டு போக செய்தார்கள். இயேசுவிற்கு போர் வீரர்கள் உபாதைகளை கொடுத்தார்கள். ஆனால் சீமோன் அவருக்கு உதவி செய்ய முன்வந்தார். அவருக்கு உதவி செய்த சீமோன் கொடுத்து வைத்தவன். சிலுவை பாதை சொல்லும் போது எல்லாம் அவனது உதவி நினைவு கூறப்படுகின்றது. முதலில் அவனுக்கு மனமில்லை. ஆனால் இயேசுவின் பரிதாப நிலை அவனது மனதை மாற்றியது. முன்பிருந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டு அவருக்கு உதவி செய்ய முன்வந்தான். சில வேளைகளில் அடுத்தவர் துன்பத்தை, துயரத்தை, தேவைகளை நாம் பார்த்தும் பார்க்காமலும் கண்டும் காணாமலும் தட்டி கழித்தும் விடுகின்றோம். நல்ல சமாரித்தன் கதையிலும் அதே கதைதான் நடந்தேறியது. காயப்பட்டவருக்கு நாம் உதவி செய்ய போனால் நான் பாதிக்கப்படலாம், வீண் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். சமயத்தில் உயர்ந்தவர்கள் இதனால் ஏற்படும் பயத்தை மனதில் கொண்டு ஓரமாக ஒதுங்கி போனார்கள். ஆனால் சமாரித்தன் பயத்தை அகற்றிவிட்டு பாதிக்கப்பட்டவன் மேல் பரிவு கொண்டான். உதவிக்கரம் நீட்டினான். காயம் பட்டவன் சுகம் பெற்றான். நல்ல சமாரித்தனை போல நய நட்டத்தை பாராது இருப்பதையும் இழந்து
அடுத்தவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனநிலையோடு தொடர்ந்து செல்ல எம் மனங்களில் ஏற்படும் பயம் போன்ற பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று செபம். ஒளிகாட்டி வழிகாட்டும் இயேசுவே, பயங்களால் பாதிக்கப்படாமல் அடுத்தவருக்கு உதவி செய்ய வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் பண்ணுகின்றோ. ஆறாம் நிலை, துணிந்த நெஞ்சம். 1 சாமுவேல் அதிகாரம் 17 திருவசனம் 45. அப்பொழுது தாவீது பெலிஸ்தியனிடம், நீ வாளோடும் ஈட்டியோடும் எறிவேலோடும் என்னிடம் வருகின்றாய், நானோ நீ இகழ்ந்த இஸ்ரேலின் படைத்திரள்களின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் தம் பெயரால் வருகிறேன். இயேசு இறையரசின் புரட்சி கருத்துக்களை போதிக்க துணிவுடன் செயற்பட்டார். சம்பிரதாயங்களை கடைப்பிடிப்பவர்களுக்கு அது பிடிக்கவில்லை. சமயவாதிகளுக்கு அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லை. இயேசுவிற்கு எச்சரிக்கைகள் விடப்பட்டன. இறையரசின் புரட்சி கருத்துக்களை போதிக்காதே என மிரட்டல்கள் விடப்பட்டன. இயேசு துணிந்த நெஞ்சத்துடன் அவற்றையெல்லாம் தூசி என தட்டிவிட்டார். சவுக்கால் அடித்தார்கள், அதற்காக அவர் சோர்ந்து போகவில்லை. அவரை பார்த்த வெரோனிக்கா வீறு கொண்டு எழுந்தாள். வேங்கை போல் பாய்ந்தாள். மக்கள் கும்பலை தாண்டி எழுந்தாள். காவற்படைகளை கடந்து சென்றாள். ஆண்டவர் இயேசுவிற்கு அருகே வந்து பணி செய்தாள். அதற்குரிய பரிசை பெற்றுக்கொண்டாள். உதவும் நெஞ்சங்களுக்கு ஆண்டவர் உதவி அளித்து கொண்டே இருப்பார். தன்னலத்தை துறந்து பிறர் நலத்துடன் அடுத்தவருக்கு உதவி செய்ய முன்வருவோம். எம்மை தடுத்து நிறுத்துகின்ற சுயநலங்களுக்காக மன்னிக்க வேண்டி செபம் செய்வோம். ஒளிகாட்டி வழிகாட்டும் இயேசுவே, அடுத்தவரின் பரிதாப நிலைகளை அறிந்து உணர்ந்து அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் பண்ணுகின்றோ. ஏழாம் நிலை, பாதையில் படுகுழிகள். 1 அரசர்கள் 11ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 9. ஆண்டவர் சாலமோன் மீது சினமுற்றார். ஏனெனில் தமக்கு இருமுறை காட்சியளித்திருந்த இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரிடமிருந்து அவர் இதயம் விலகிச் சென்றது. எமது பிரதேசத்தில் பாதைகள் படுகுழிகளோடு இருந்தன. அதனால் பயணங்கள் தாறுமாறாக அமைந்தன. விபத்துக்கள்
விபரீதங்கள் ஏற்பட்டன. பாதைகள் செப்பனிடப்பட்ட போது பயணங்கள் பாதுகாப்பாக அமைந்தன. விபத்துக்கள் விபரீதங்கள் குறைந்தன. இயேசுவின் பாதையில் படுகுழிகளா? ஆம், எம் பாவத்தின் படுகுழிகள். பாவங்கள் பரிசுத்தரை அழுத்தின. மனம் வருந்தி மனம் திருந்தி இறை வார்த்தையையும் இறை வேண்டலையும் கைக்கொண்டால் எமது பாவங்கள் குறையும் அல்லவா? அதனால் எம் மீட்புப் பாதையில் குழிகளும் குறையும். எமது விண்ணகப் பயணங்கள் சீராக அமையும். எமது இறை வார்த்தை வாசிப்பும் அதன்படி வாழும் வாழ்வும் எமது பாவக் குழிகளை அகற்றிவிடும். பாவங்கள் எம்மை தாக்காதபடி செபம் எங்கள் கேடயமாக அமையும். இறை வார்த்தைகள் கூறிய வாட்களாக அமையும். இறை வேண்டலோடு வாழ்வோம், இறை வார்த்தையோடு இணைவோம். சக்தியுள்ள இறை வார்த்தையிலும் வல்லமையுள்ள இறை வேண்டலிலும் ஈடுபடாமல் இருந்தமைக்காக மன்னிக்க வேண்டுமென்று ஜெபம் செய்வோம். ஒளிகாட்டி வழிகாட்டும் இயேசுவே, தினமும் குடும்பமாக செபித்து வாழ, தினமும் இறைவார்த்தையை வாசித்து வாழ வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் பண்ணுகின்றோ. எட்டாம் நிலை. ஆறுதல் அளிக்கும் இதயங்கள். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 23 திருவசனம் 28. இயேசு அப்பெண்கள் பக்கம் திரும்பி, எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். இயேசுவின் பரிதாப காட்சியை கண்டவர்கள் பரிவுடன் வந்தார்கள். பரிவு கொண்ட நெஞ்சங்கள் பாசமுடன் இயேசுவை அணுகினார்கள். அன்று இயேசுவிடமிருந்து ஆறுதல் வார்த்தையை பெற்றார்கள். இன்று ஆறுதல் கூற அவரை அணுகி வந்தார்கள். அவர்களது அன்பையும் ஆதரவையும் ஏற்றுக்கொண்ட இயேசு, எனது இந்த பரிதாப நிலைக்கு உங்கள் பிள்ளைகள்தான் காரணம், உங்கள் உறவுகள்தான் காரணம். அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர்களுக்காக செபியுங்கள், அவர்களுக்காக அழுங்கள். ஞாயிறு திருப்பலியை ஓரங்கட்டிவிட்டு, குடும்ப சபத்தை ஒதுக்கிவிட்டு, வாழும் வாழ்க்கையிலிருந்து மனம் திருந்த இறைவனோடு இணைய மறுக்கும் உங்கள் உறவுகளுக்காக மன்றாடுங்கள். உங்கள் குடும்ப சபம் மூலம் இறை பிரசன்னத்தை ஏற்படுத்த ஒத்துழைப்பு தருகிறார்கள் இல்லையே, அவர்களுக்காக மனம் வருந்தி அழுங்கள். மனம் திருந்தி மனம் மாற செபம். ஒளி காட்டி வழிகாட்டும் இயேசுவே, ஞாயிறு திருப்பலியில் பங்கு கொள்ளாத உறவுகள், குடும்ப செபமாலையை நினையாத உறவுகள் மனம் திருந்தி வாழ வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் பண்ணுகின்றோ.
9ஆம் நிலை. விழுந்தாலும் விழுமியங்கள் அழிவதில்லை. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 26 வசனங்கள் 74 தொடக்கம் 75 வரை. அப்பொழுது பேதுரு, இந்த மனிதனை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார். உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது சேவல் கூவும் முன் நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய் என்று இயேசு கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். விழுந்தாலும் விழுமியங்கள் அழிவதில்லை, தாழ்ந்தாலும் தன் மானம் இழப்பதில்லை. விழுந்தவரை படைவீரர்கள் தூக்கி விடுகின்றார்கள். பரிதாபத்தினால் அல்ல, கல்வாரி மலையில் இவரை உயிருடன் வைத்து சிலுவையில் அறைந்து இவர் துடிதுடித்து இறப்பதை நாங்கள் வேடிக்கை பார்க்க வேண்டும் என்பதற்காக. இவ்வாறு எம் சமுதாயத்தில் அடுத்தவர்கள் அவதியுறுவதை, அவர்கள் வேதனைப்படுவதை நாங்கள் வேடிக்கை பார்க்க வேண்டும். அடுத்தவர் அழிய வேண்டும், நான் வாழ வேண்டும், இது எமது மனநிலை. ஆனால் நான் சாக வேண்டும், அடுத்தவர் வாழ வேண்டும் என்பது இயேசுவின் மனநிலை. அடுத்தவர் வீழ்ச்சியில் மகிழ்ச்சியை அனுபவிப்போர் மனம் திருந்தி வாழ வரம் கேட்டு சுபம். ஒளிகாட்டி வழிகாட்டும் இயேசுவே, அடுத்தவரை வீழ்த்தி அதில் சுகம் காண்போர் மனம் திருந்தி வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் பண்ணுகின்றோ. பத்தாம் நிலை. ஆடைகள் அகற்றப்பட்டன. புனித மத்தேயு 27ஆம் அதிகாரம் 28-29 வசனங்கள். அங்கிருந்த படைப்பினர் அனைவரையும் அவர் முன் ஒன்று கூட்டினர். அவருடைய ஆடைகளை உரிந்து கடும் சிவப்பு நிறமுள்ள தளரங்கியை அவருக்கு அணிவித்தனர். குழந்தையிலிருந்து மரணம் வரை ஆடைகள் நம் உடலை அலங்கரிக்கின்றன. அவை எமக்கு மாண்பையும் மரியாதையும் அளிக்கின்றன. மனிதன் மாண்புடன் வாழ வேண்டும், மரியாதையுடன் நடத்தப்பட வேண்டும். அவர்கள் இயேசுவின் ஆடையை அகற்றி அவரை அவமானப்படுத்துகின்றார்கள். நீங்கள் அடுத்தவர் மட்டில் அவதானமாக இருங்கள். அடுத்தவரை அலட்சியப்படுத்தாதீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கின்றீர்களோ அதே அளவையால் தான் உங்களுக்கும் வந்து சேரும். நன்மை செய்தால் நன்மை வந்து சேரும், தீமை செய்தால் தீமை வந்து சேரும். ஞாயிறு திருப்பலி, இறை வார்த்தை வாசிப்பு, குடும்ப சுபமாலையோடு வாழ்பவர்கள் ஆன்மீக ஆடையோடு வாழ்கின்றார்கள். அதில் ஈடுபடாதவர்கள் ஆன்மீகத்தில் நிர்வாணமாய் இருக்கின்றார்கள். அடுத்தவருக்கு தீமை செய்பவர்கள் மனம் திருந்தி வாழ வரம் கேட்டு செபம். ஒளி காட்டி வழிகாட்டும் இயேசுவே, அடுத்தவர்களுக்கு தீமை செய்வதை விட்டுவிட்டு அடுத்தவர்களுக்கு நன்மை செய்ய வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி
உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் பண்ணுகின்றோ. பதினோராம் நிலை. சிதறியது தசைகள், சிந்தியது இரத்தம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 23 திருவசனம் 33. மண்டையோடு எனப்படும் இடத்திற்கு வந்ததும் அங்கே அவரையும் வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக அக்குற்றவாளிகளையும் அவர்கள் சிலுவைகளில் அறைந்தார்கள். ஆசீரை அள்ளித்தந்த கரங்களை ஆணிகள் ஊடுருவுகின்றன. நற்சுகம் கொடுக்க நடந்த கால்களை ஆணிகள் பதம் பார்த்தன. நன்மை செய்தவருக்கு தீமை செய்தார்கள். சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என கோஷமிட்டு அவர் இதயத்தை கிழித்தார்கள். உங்களுக்கு அயலவர் செய்த நன்மையை பாருங்கள். உங்கள் துன்பங்களை அவர்கள் துடைத்திருக்கலாம். உங்கள் வேதனைகளை தணித்திருக்கலாம். கடன் தொல்லையில் கஷ்டப்பட்ட போது கை கொடுத்து உதவியிருக்கலாம். உங்கள் தனிமையில் தோழமை கொடுத்திருக்கலாம். அவற்றையெல்லாம் நினைத்து பார்த்து அவர்களது அவமானங்களிலிருந்து அவர்களை தூக்கிவிடுங்கள். நாம் அடுத்தவரை பாதித்தால் பாதிக்கப்பட்டவரின் இரத்தம் பரமனிடம் நீதி கேட்கும். அது உங்களுக்கு தெய்வ தண்டனையாக கூட அமையலாம். அடுத்தவருக்கு தீமை செய்கின்றவர்களது மனங்களை மாற்றியமைக்க செபம் செய்வோம். ஒளி காட்டி வழிகாட்டும் இயேசுவே, யாரெல்லாம் எங்களால் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களை ஆசிர்வதிக்க வேண்டுமென்று வரம் கேட்கின்றோம். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் பண்ணுகின்றோ. நிலை 12. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் விண்ணிற்கும் மண்ணிற்கும் இடையே தொங்குகின்றார். தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்தவரை விண்ணிற்கும் மண்ணிற்கும் இடையே பரிதாபமாக தொங்க வைத்தார்கள். படைத்தவரை பலியாக்கினார்கள். மீட்டவரை கொலைக்கு ஆளாக்கினார்கள். வாழ்வை கொடுத்தவருக்கு சாவை கொடுத்தார்கள். அந்த சாவில் அவர்கள் மகிழ்ந்தார்கள். அவர்கள் அவரை கேலி செய்தார்கள். நீ இறைமகன் என்றால் சிலுவையை விட்டு இறங்கி வா என கூச்சலிட்டார்கள். அவர்கள் இவற்றையெல்லாம் செய்தபோதும் அவர் அவர்களை மன்னித்தார். உங்களோடு மனஸ்தாபப்பட்டவர்களை நீங்கள் மன்னிக்க முடியுமா? அடுத்தவர் குற்றங்களை நாம் மன்னிப்பது போல நீர் எங்கள் குற்றங்களை மன்னித்தருளும் என்ற செபத்தை சொல்லிக் கொடுத்தவர் மன்னிக்க முடியாத குற்றம் செய்தவர்களை மன்னித்தார். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். ஆயினும் மனங்கள் காயப்பட்ட நிலையில் மன்னிக்க முடியாமல் தடுமாறும் மக்களுக்காக ஜெபம். ஒளி காட்டி வழிகாட்டும் இயேசுவே,
நீர் எங்களை மன்னித்தது போல நாங்களும் மற்றவர்களை மன்னிக்க வரம் தாரும். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். சிலுவை மரத்தின் மீதே சயனித்து திருப்பாத கரங்களில் ஆணிகள் அறைந்து இரு கல்வருக்கு நடுவே நிறுத்தப்பட்ட என் தயாபர இயேசுவே, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். சிலுவையிலேறி சுகிர்தம் ஒளிந்து வாதிக்கிற சத்துராதிகளுக்கு பாவம் பொறுத்து அனைவருக்கும் தயவு காண்பித்த என் தயாபர இயேசுவே, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். சகலவாதைகளை எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் பண்ணுகின்றோ. பதின்மூன்றாம் நிலை. தலை சாய்க்க இடமில்லை என்றவர் அன்னையின் மடியில் தலை சாய்ந்தார். லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 53வது வசனம். அவர் அவரது உடலை இறக்கி மெல்லிய துணியால் சுற்றி பாறையில் குடைந்திருந்த கல்லறையில் வைத்தார். பிறந்த நேரம் அன்னையின் மடியில், இறந்தபோதும் அன்னையின் மடியில். இந்த அன்னையின் மடி இயேசுவிற்கு மட்டுமா சொந்தம்? அன்னையின் மடியில் தலை சாய்த்து படுக்கும் உறவை, உரிமையை இயேசு தந்தார். இதுவும் தாய் என்றார். அதைத்தான் கடைசி ஆசையாக, உறுதிமொழியாக தந்தார். சேயின் கவலை கஷ்டமெல்லாம், துன்ப துயரமெல்லாம் தாய்க்குத் தெரியும். அவர் ஒரு சாதாரண தாய் அல்ல, தெய்வத்தாய். ஆயினும் அந்த தாய் எம்மிடம் வரம் கேட்டு நிற்கின்றார். அவர் காட்சி கொடுத்த போதெல்லாம் குடும்ப சிவமாலை சொல்லுங்கள் என்றார். அவரது ஆசையை நிறைவேற்றாமல் இருக்கின்ற, குடும்ப ஜெபமாலை சொல்லாமல் இருக்கின்ற குடும்பங்களுக்காக ஜெபம் செய்வோம். ஒளிகாட்டி வழிகாட்டும் இயேசுவே, இயேசுவின் அன்னையை அன்பு செய்து அவரிற்கு பிரியமான ஜெபமாலையை தினமும் குடும்பமாக சொல்ல வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. மரித்த
மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் பண்ணுகின்றோ. பதினான்காம் நிலை. கடவுளுக்கு ஒரு கல்லறையா, அதற்கொரு காவலா. லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 52, 53ஆம் வசனங்கள். அவர் பிலாத்திடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். அவர் அவரது உடலை இறக்கி மெல்லிய துணியால் சுற்றி பாறையில் குடைந்திருந்த கல்லறையில் வைத்தார். அதற்கு முன்பு யாரையும் அதில் அடக்கம் செய்ததில்லை. கல்லறைகள் அடைக்கப்படலாம் அல்லது மூடப்படலாம். கல்லறையில் இயேசுவை வைத்து அடக்கம் செய்தார்கள். அந்த கல்லறைக்கு காவல் படையினர் காவலா? தெய்வத்தின் உடலிற்கு மனித உடல்கள் காவலா? அது சாத்தியமா? இயேசுவை வீழ்த்திவிட்டோம் என வீராப்பு பேசினார்கள். இயேசுவின் கதையை முடித்து விட்டோம் என்று மாறு தட்டினார்கள். ஆயினும் சத்தியம் ஜெயித்தது என்பதை 3ஆம் நாள் நடந்த உயிர்ப்பு உறுதிப்படுத்தியது. சத்திய தேவனின் வழியில் நாம் நடந்தால் நமது வாழ்வும் உயிர்ப்பு பெறும் என்ற நம்பிக்கையில் வாழ்வோம். விண்ணக வாழ்வில் நம்பிக்கை வைப்போம். மன்னக வாழ்வை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்பிக்கையில்லாத மக்கள் மனம் மாற ஜெபம் செய்வோம். ஒளிகாட்டி வழிகாட்டும் இயேசுவே, அகால மரணமடைந்த அனைவருக்கும் நித்திய இளைப்பாற்றியை அருள வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன.